நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கடந்த 6 வருட காலமாக ஒரு சாட்டை என்ற யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சி கொள்கைகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் மையப்படுத்தப்பட்டே உருவாக்கப்பட்ட சேனலாகும். ஆனால் சமீப காலமாகவே சாட்டை துரைமுருகன் உள்ளொன்றும் புறம் ஒன்றுமாக பேசி வருகிறார். எடுத்துக்காட்டாக விஜய் அரசியல் குறித்து அவர் விஜயின் மாநாட்டிற்கு சென்று மாநாடு முடிந்தவுடனே மிகவும் வீரியம் கொண்ட எழுச்சி மிகுந்த தலைவர் விஜய் உருவாகியுள்ளார் என்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி கொள்கை திருவிழா முதல் மாநில மாநாடு உண்மையிலேயே ஒரு பெரிய வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. பின்பு அண்ணன் சீமான் விஜயின் கொள்கை முரண்களை பேசியவுடன் சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு டாலாக்கு. சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை கண்டபடி கொச்சையாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். முன்பு ரஜினியை இதே போன்று தகாத வார்த்தைகளில் கொச்சைப்படுத்திவிட்டு இப்பொழுது ரஜினிதான் ஒரே சூப்பர் ஸ்டார் என்று கூறுவதும், நீ மராட்டிய நீ பச்சை தமிழ் என்ன தெரியுமில்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அதுக்கு ஆத்தா கூட ஒண்ணு வாத்தா தப்பு செஞ்சுக்கணும், இல்ல தாத்தா தப்பு செஞ்சுக்கணும். அதானே உண்மைதானே? மற்றும் அஜித் அவர்களை மோசமாக பேசிவிட்டு இப்பொழுது தலை என்று புகழ்வதும், இது மட்டுமல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களை அவரது அனுமதி இல்லாமல் அவர் யார் யாரையோ சந்தித்தார் என்று தனது யூடியூப் சேனலில் பேசி வருவதும், இவை அனைத்தும் அவரது யூடியூப் சேனலின் வியூஸ்களுக்காக மட்டுமே என்று தெரிந்தவுடன் அண்ணன் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சாட்டை துரைமுருகனின் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என அறிவித்தார். உடனே அவரது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்கள் மளமளவென குறையத் தொடங்கினர். அத்துடன் சாட்டை துரைமுருகனும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது கொள்கை பரப்பு செயலாளர் என்ற அடைமொழியை நீக்கினார். இதனால் சாட்டை துரைமுருகன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் என வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிய விரும்பினால் ஒப்பீனியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.